வணக்கம் செல்வங்களே. ஒரு 2 வீடியோவுக்கு முன் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அதில் ரோட்டிற்கு இருபுறமும் அழகான அமைதியான வீடுகள், அதில் குறிப்பாக வயதானவர்களையே நான் கண்டேன். இங்கே என்ன பிரச்சனை என்றால், இந்த ரோட்டில் பலவிதமான கார்கள், வாகனங்கள் சென்று கொண்டோம் வந்து கொண்டோம் ஒரு இரைச்சலாக இருக்கிறது. இங்கே இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்களோ தெரியவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். அதே சமயத்தில் இதற்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தேன். இந்த வீடியோ முடித்த பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்தது. தற்காலிகமான யோசனை. என்ன அது என்றால், இங்கே நம்ம சத்தம், ரோட்டில் சத்தம் வந்துனே இருக்குதே இல்லையா, அந்த சத்தத்தை மறைப்பதற்கு நம்மளும் அதோட ஒரு பெரிய சத்தத்தை, அதோடு நம்மளும் தொடாப்புடான்னு சத்தம் போட்டுன்னு இருந்தால் அந்த சத்தம் கிடைக்காது, காதில் கேட்காதுன்னு விளையாட்டுத்தனமாக யோசித்தேன். எப்படி என்றால், ஒரு தண்ணீருக்குள்ளே ஒரு போட்டு சென்று கொண்டிருந்ததாம். அதில் ஒரு துளை விழுந்து விட்டதாம். அந்த துளைக்குள்ளே தண்ணீர், கடலில் இருக்கும் தண்ணீர் அந்த போட்டுக்குள்ளே நுழைந்து விட்டதாம். உடனே இவனுக்கு ஒரு யோசனை வந்ததாம். என்னடா யோசனைனாக்கா, இந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்குது இல்லையா, அதில் தானே தண்ணி வருது. அப்போது அந்த தண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நாங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு பக்கத்தில் ஒரு ஓட்டையை பண்ணிடலாம். அப்போ வர தண்ணியெல்லாம் அப்படி போயிடும் அப்படி யோசித்தானா. நான் அந்த மாதிரி விளையாட்டுக்காக சொல்லுகிறேன். அந்த சப்தத்தோடு நம்மளும் சப்தம் போட்டு விட்டால் அந்த சப்தம் தெரியாமல் இருக்குமா என்று விளையாட்டுக்காக சொன்னேன். ஆனால் உண்மையில் நான் என்ன கண்டுபிடிச்சேன் என்றால், சிறு குழந்தைகளும் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம்தான் அது. வீட்டின் உள்ளே இருக்கும்போது கதவு, ஜன்னல் இவைகளை அடைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது வெளியில் வரும் சத்தம் பெரிதளவும் குறைந்துவிடும். இன்னொரு யோசனை, அதுவும் எல்லோருக்கும் தெரிந்த யோசனை தான், எனக்கும் வந்தது. 2 காதுகளிலும் ஒரு அடைப்பை, பஞ்சியையோ இல்லை ஏதாவது 2 பக்கம் காதை அடித்து கொண்டு விட்டால் சப்தம் அதிகமாக, ஏன் முழுமையாகவே சப்தம் கேட்காது. தற்காலிகமாக அந்த முறையை கையாண்டால் நல்லா இருக்குமேன்னு யோசித்தேன். நான் அதை விட சிறந்த யோசனையையும் என்னால் கொடுக்க முடியுமான்னு நான் யோசிக்கிறேன். இந்த தெரிஞ்ச யோசனையை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அந்த யோசனையை பயன்படுத்தாதீர்கள். சப்தத்தோடு சப்தம் போட்டால் என்னடா அப்படின்னு அந்த கடைப்பிடிக்காதீர்கள். ஏனென்றால் அந்த போட்டில் ஒரு துளை ஏற்பட்டு விட்ட பிறகு அந்த தண்ணீர் வெளிப்போவதற்கு இந்த பக்கம் ஒரு ஓட்டை பண்ணிவிடலாமே அப்படின்ட்டு யாரோ யோசித்தானாம். என்னை போல யாரோ ஒரு அறிவாளி. என்ன ஆகும் என்றால், இருக்கிற ஓட்டிலேயே தண்ணி வரும், அது வெளியே போகிறதுக்கு இன்னொரு ஓட்டை பண்ணால் அந்த ஓட்டையில் இருந்தும் தண்ணி உள்ளே வந்துடும். அப்போ பெரிதளவும் தண்ணி வந்து போட்டே தண்ணிக்குள் போய்விடும். தயவுசெய்து அந்த மாதிரியான யோசனை கையாளாதீர்கள். காதுக்குள்ளே பஞ்சு போட்டு பிளாக் பண்ணிங்க. இல்லைனா வீட்டுக்கு இருக்கும் ஜன்னல் கதவுகளை அடைத்து கொண்டு சமாளித்தால் நன்றாக இருக்குமே என்று யோசிக்கிறேன். நீங்களும் அதை செய்யுங்கள். இவ்வளவு நாளாக இவர்கள் இந்த சப்தத்தில் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள்
நான் சொல்லும் யோசனையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஓகே செல்வங்களே, வணக்கம்.